கோவையில் தாயின் கண்முன்னே இஸ்லாமிய இளைஞரை கொடூரமாக தாக்கிய பாஜகவினர். காவல்துறை கண்டுகொள்ளாததால் தமிழ்நாடு முதல்வர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த விவகாரம் என்ன நடந்தது? இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஆண்டுக்கு ஒருமுறை இஸ்லாமியர்களின் புனித மாதமாக ரமலான் மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி ஜும்மா தினத்தன்று கோவை சங்கனூர் பகுதி தொட்டிக்கார வீதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் பாஜகவைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் நோன்பு திறக்கும் நேரத்தில் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டுள்ளனர். குறிப்பாக ஆமீனா என்பவரது வீட்டில் தொழுது கொண்டிருந்தனர். அப்போது பாஜகவைச் சேர்ந்தவர்கள் கதவை தட்டியுள்ளனர். அப்போது வெளியே வந்த ஆமீனா தொழுகை நேரத்தில் இப்படி தொந்தரவு செய்வது சரியா என கேள்வி எழுப்ப, அதற்கு பாஜகவினரோ நாங்கள் கூப்பிட்டால் நீங்கள் கட்டாயம் வந்துதான் ஆக வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை கண்ட நௌஷாத் என்ற இளைஞர் ஏன் தொழுகை நேரத்தில் இப்படி பிரச்சனை செய்கிறீர்கள் என கேட்டிருக்கிறார். அதற்கு பாஜகவைச் சேர்ந்த 30 பேரும் நௌஷாத்தை சூழ்ந்து கடுமையாக தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான நௌஷாத் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் தாக்கிய பாஜகவினர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் புகார் அளித்த நௌஷாத்தை கைது செய்து போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நௌஷாத்தின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட மாநிலங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பாஜகவினரின் வெறியாட்டம் தொடங்கியிருப்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. அப்போ எங்கள் வீட்டில் சின்ன பையன் ஒருத்தன் தான் வந்து கதவை திறந்தோடனே அவங்க தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லி கேட்காம மறுபடியும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க கதை வளர்த்து அது நாங்கள் தொழுகைக்கு முடிஞ்சுன்னா பக்கத்தில் இருந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து உங்கள் பையனை இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என் தொழுகையை நான் முடிக்கும்போது என் பையன் பெரியவன் ஓடி போய் பார்க்க போகிறான். என் பையனை போட்டு 10-30 பேர் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே அடிச்சிட்டாங்க. என் பையனை அடிச்சும் போட்டு என் பையனை வந்து ரிமாண்டும் பண்ணாங்க. போலீஸ் வந்து பிடிச்சிட்டும் போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் இன்னும் கோர்ட்டில் போய் அவனை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. அவன் படிக்கிற பையன். இந்த தமிழக முதல்வர் ஐயா எனக்கு பார்த்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி காட்டுவீங்கிற நம்பிக்கையில தான் என்னோட கோரிக்கையை நான் உங்ககிட்ட சொல்றேன். முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொய்ய தப்பு பண்ணது பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணது ஃபுல்லாமே பிஜேபி தான். அவங்க தான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று நாங்கள் ஒன்றும் அவங்க வீட்டு வாசலுக்கு போகல. அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வந்து எங்கள் வீட்டு வாசல்னு இந்த மாதிரி ஓட்டு வந்துடும் சொல்லி ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொல்லி எங்கிட்டயே சண்டையும் பண்ணி என் தம்பியை பிடிச்சி அவங்க அடிக்கவும் செஞ்சு கடைசியில் தம்பி மேலேயே அவங்க பழியையும் போட்டு தம்பி மேலே அதுக்கு ஒருதுணையாக இருந்து போலீஸும் அவங்க மேலே போய் கேஸ் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த கேஸ் போட்டதை வச்சு அவங்க போட்டது ஃபுல்லாமே நான் பெயில் அஃபென்ஸாக போட்டு பார்த்தீங்கன்னா அவனை மேஜிஸ்ட்ரேட் ஒன்றும் பண்ணல. அவங்க வந்து நான் பெயில் அஃபென்ஸ்னால அவங்களுமே பெயில் கொடுக்கவும் இல்லை. அவங்க 15 நாள் ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சொல்கிறாங்க சிறுபான்மைக்கான அரசு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தா இது அந்த மாதிரி தெரியவே இல்லை. இது சிறுபான்மைக்கு அரசு இங்கே சிறுபான்மை வாழ முடியுமானேங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இது இவ்வளோ நாளாக வந்துட்டு நார்த் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குமே அந்த இது வந்துருச்சு. இது இனி இப்படியே விட்டோம்னா நாளைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் எந்த முஸ்லீம்ஸுமே வாழ முடியாது போல். இந்த பிஜேபி அரசு இங்கே வந்துச்சுன்னா எல்லாருக்குமே இதுதான். இப்போ இது வந்து நான் வந்து என்னோட பிஜேபி அரசு இந்த பொலிட்டிக்ஸ் நான் இது பேசவே இல்லை. நான் வந்து எங்களோட ஒரு தனிப்பட்ட எங்களோட இதுதான் சொல்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு வாழ்றதுக்கே இங்கே ஒரு பயமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். இது இப்போ இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க எலெக்ஷனே இன்னும் ஜெயிக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே அவங்க இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எலெக்ஷன் வேறு ஜெயிச்சு இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி அரசு வந்துருச்சுன்னா இதுக்கும் மேலே தான் இருக்குது. இங்கே வந்துட்டு சிறுபான்மையிலே வாழறதுக்கே முடியாது. அந்த அளவுக்கு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து இப்போ முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இதுக்கான நீங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.